12th Business Max second midterm testக்கான top most important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். Chapter 7, Chapter 8, Chapter 9, Chapter 10. இந்த 4 chapterம் important 2 marks, 3 marks, 5 marks இந்த வீடியோல பார்க்கலாம். Chapter 7, Chapter 8, Chapter 9 இந்த 3 chapter மட்டும்தான் செகண்ட் மிட்டம்க்கு உங்களுக்கு இருக்குது. ஆனால் 10th chapter பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 10th chapterக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக 12th அக்கௌண்டன்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 12th Business Maxல 45 out of 45 வாங்குறதுக்கான இம்பார்ட்டன்ட் 2 marks, 3 marks, 5 marks தான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் 2022, 23, 24 இந்த 3 yearsல ஆல் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதோட கலெக்ஷனில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் இந்த 7th chapter, 8th chapter, 9th chapter, 10th chapter இந்த 4 chapterல பப்ளிக்கில் என்ன கொஷின்ஸ்லாம் வந்ததோ அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 7th chapter பார்க்கலாம். 7th chapterல எக்ஸாம்பிள்ஸில் 5 mark sums 7.4, 7.12, 7.16, 7.17, 7.18, 7.19, 7.20, 7.25, 7.28, 7.29 இது எல்லாமே 5 marksல எக்ஸாம்பிள்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸசைஸில் 7.1ல கொஷின் நம்பர் 6, 7, 10, 13, 14, 19, 20. 7.2ல கொஷின் நம்பர் 4, 8, 9, 10, 12. 7.3ல கொஷின் நம்பர் 6, 8, 10 இது எல்லாமே 5 marksல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7th chapterல. 7th chapterல 3 marksல எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 7.1, 7.5, 7.7, 7.8, 7.9, 7.10, 7.13, 7.15, 7.31 இதெல்லாம் 3 marksல எக்ஸாம்பிள்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் 7.1ல 8th sum, 9th sum, 18th sum, 12th sum, 17th sum. 7.2ல கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 11 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டார் போட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது மிட்டம்லையும் கேட்குறாங்க, பப்ளிக்லையும் கேட்குறாங்கன்றதுக்காக ஸ்டார் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து 2 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளில் 7.2, 7.3, 7.6, 7.14 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் 7.1ல கொஷின் நம்பர் 1, 15, 16, question number 7.2 exerciseல question number 1, 2, 3 important. 7.3ல 2, 3 important. 8th chapterல 5 mark questionsல exampleஸ்ல very very important பார்த்தோன்னா 8.12, 8.13, 8.11, 8.16, 8.17, 8.18, 8.19 இதெல்லாம் எக்ஸாம்பிள் 5 marksல இம்பார்ட்டன்ட் 8th chapter பொறுத்த வரையும். எக்ஸசைஸில் பார்த்தோன்னா 8.1ல கொஷின் நம்பர் 20யும் 8.2ல கொஷின் நம்பர் 14, 16, 17 இதெல்லாம் 5 marksல எக்ஸசைஸ் சம்ஸில் இம்பார்ட்டன்ட். 3 marksல எக்ஸாம்பிள்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 8th chapterல 8.8, 8.9, 8.15 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் சம்ஸில் 8.1ல கொஷின் நம்பர் 6, 7, 13, 16, 17, 18 இதெல்லாம் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸாம்பிள் சம்ஸில் 2 marksல இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 8.6, 8.7, 8.10 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் 8.1ல கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 12, 14, 15, 19, 20 இம்பார்ட்டன்ட். 8.2ல 6, 8, 12, 13 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இம்பார்ட்டன்ட் என்னென்ட்டு. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 9th chapterல 5 marksல எக்ஸாம்பிள்ஸில் 9.6, 9.7, 9.8, 9.9, 9.10, 9.11, 9.12, 9.13, 9.14, 9.22, 9.23 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம். எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தோன்னா 9.1ல கொஷின் நம்பர் 13, 17, 18, 20, 21, 22. 9.2ல கொஷின் நம்பர் 15, 16, 17, 18, 19, 21, 22 இது எல்லாமே 9th chapterல பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகே, அடுத்தது 3 marksல பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் 9.2, 9.3, 9.4, 9.5, 9.16, 9.15, 9.19. எக்ஸசைஸ் சம்ஸில் 9.2ல 22 கொஷின் நம்பர் 22 3 marksல இம்பார்ட்டன்ட். 9.3ல கொஷின் நம்பர் 15, 19 இம்பார்ட்டன்ட். 2 marksல எக்ஸசைஸ் சம்ஸில் 9.1ல கொஷின் நம்பர் 1, 9, 11 இம்பார்ட்டன்ட். 10th chapter பொறுத்த வரையும் 5 marksல எக்ஸாம்பிள் சம்ஸில் 10.1, 10.2, 10.3, 10.5, 10.8, 10.9 important. Exercise sumsல
5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 10.1ல் கொஷின் நம்பர் 5, 6, 7, 8, 11, 12 இம்பார்ட்டன்ட். 10.2ல் கொஷின் நம்பர் 5, 7 இம்பார்ட்டன்ட். 10.3ல் கொஷின் நம்பர் 2, 3 இம்பார்ட்டன்ட். அதே சாப்டரில் உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்சேலினியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஷின் நம்பர் 1 and 4 உங்களுக்கு 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸில் எக்ஸாம்பிளில் 10.11, 10.12 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் சம்ஸில் 10.1ல் கொஷின் நம்பர் 2, 4, 10.2ல் கொஷின் நம்பர் 1, 10.3ல் 1 and 4, மிஸ்சேலினியஸ் ப்ராப்ளமில் கொஷின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸில் 10.1ல் ஃபஸ்ட்டு சம், 10.2ல் கொஷின் நம்பர் 2 and 3 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 10th சாப்டரில் 5 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். 3 மார்க்ஸ்லையும் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம் சொல்லியிருக்கேன். 2 மார்க்ஸில் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸில் 45 out of 45 வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் ஒரு கொஷின் விடாமல் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸோட கவர் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸும் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சென்டம் உறுதி. ஸோ ஈஸியாக 45க்கு 45 கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் தான் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். என்னோட உழைப்பை நீங்கள் அங்கீகரிக்கிற வகையில் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.